கர்த்தர் கொடுத்த நன்மை என்னவா இருந்தாலும் அதை வாங்கி அனுபவிப்பேன். ஒரு தோல்வியினால என் வாழ்க்கையே நான் முடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சில பேர் நீங்க ஒரு குறிப்பிட்ட ஃபீல்ட்ல முன்னாடி போலாம்னு நினைச்சிருப்பீங்க, தோத்துட்டீங்க. என்ன பண்ணலாம்? இனிமே படிக்க மாட்டேன், போ, இனிமே சர்ச்சைக்கே வர மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் என்ன நன்மை வச்சிருக்காரோ அந்த நன்மையை நான் பின்தொடர்ந்து போவேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், இன்ஜினியரிங் படிக்கணும், ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இன்ஜினியரிங் படிக்க விடல. ஆனால் நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் பிரசங்கம் பண்ணுற கர்த்தர் என்னை கொண்டு போயிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நன்மை நமக்காக வச்சிருப்பார், நமக்கு தெரியாது இல்லையா? அதனால கர்த்தர் நமக்கு நிறைய நன்மைகளை நமக்காக வச்சிருப்பார். நம்ம பார்த்ததான் நன்மை நினைச்சிடாதீங்க. சின்ன குழந்தை மாதிரி சில பேர் ஒரு மிட்டாயை பார்த்துட்டு அது கொடுக்குற வரைக்கும் போட்டு உருண்டுகிட்டே இருக்கும். அதான் சின்ன குழந்தை. நீங்க 20 வருஷம் இந்த விசுவாசி ஆன பிறகு கூட இன்னும் துறையில புரண்டுகிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்காதீங்க. சரி, நான் எதிர்பார்த்தது நடக்கலை, நான் எதிர்பார்த்த தோல்வியா முடிஞ்சது, சரி இதுலயும் கர்த்தர் நன்மை வச்சிருப்பார், தொடர்ந்து முன்னேறுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக நன்மையாய் செய்வார். நன்மை கிருபையினை தொடரும். கர்த்தரை உறுதியா பிடிச்சிக்கிடுங்க. அல்லேலூயா. இந்த நேரத்துலலாம் இந்த மாதிரி ஒரு தோல்வி வந்துருச்சுனாலே சில பேருக்கு தனியா, நான் எவ்வளோ டீச் பண்ணிட்டேன், ஆனால் தனியாக கையாளுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப தோல்வியில் மனம் துவண்டு போகும்போது ஆவியை உயிர்ப்பிக்கிற இடம் என்னன்னு கேட்டால் கர்த்தர் தான். ஆனால் அதே வேளையில் ஒரு 2-3 பேர் நம்மோட சேர்ந்து ஜெபிக்க மட்டும் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த சீசனை நீங்கள் தாண்டி ஈஸியாக போயிடுவீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அது ரொம்ப முக்கியம்.